ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஜாதகத்தில் 10வது பாவகம் பலமாக இருக்கணும், 10வது பாவகாதிபதி பலமாக இருக்கணும், சூரியன் பலமாக இருக்கணும், லக்னாதிபதி பலமாக இருக்கணும், 2வது பாவகாதிபதி பலமாக இருக்கணும். இவ்வளவுலாம் இருந்தால் தான் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? ஆக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறார் அப்படின்னா பண்ணக்கூடிய கிரகம் பலமாக இருக்கா, அந்த கிரகம் நடப்பு தசாபுத்தியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கிரகத்துக்கும் செய்யக்கூடிய பிஸ்னஸ்க்கும் தொடர்பு இருக்குதா, அது அடுத்தடுத்த தசாபுத்தியோடு கண்டினியூஸ் ஆகுதா. அடுத்த பாயிண்ட்டு, அது ஏதேனும் 2வது பாவகாதிபதியோடையோ அல்லது குருவோட தொடர்பில் இருக்கணும். ஏன் பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுறோம்? சேவை பண்ணுறதுக்காக பண்ணுறோமா? மக்களுக்காக இல்லை, எல்லாருமே காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோம். ஸோ அப்போ காசு பணம் அப்படின்னு உங்களுக்கு வரணும்னா 2வது பாவகாதிபதி அல்லது குரு அல்லது சுக்கிரன், இந்த கிரகத்தினுடைய ஏதேனும் ஒன்று. இப்போ 3மே தொடர்பு இருக்கா, நல்ல பணப்பழக்கம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல 10வது பாவகாதிபதி பலம் இல்லை, சிறு தொழில் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். 10வது பாவகம் பலமாக நிற்கிது, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் என்லார்ஜ் பண்ணிக்கிட்டே போகலாம், அடுத்தடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். உங்கள் செய்யக்கூடிய செயல்களில் நீங்கள் பிஸ்னஸ் மூலமாக நல்ல மரியாதை அந்தஸ்து வெளி உலகத்துக்கு தெரியும். சரவணா ஸ்டோர்னு சொன்னால் உலகத்துக்கே தெரியுதில்ல, சாரதாஸ்ன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியுதில்ல. அதுபோல் 10வது பாவகம் பலமாக இருந்தால் அந்த மரியாதையும் சேர்த்து கொடுக்கும். 10வது பாவகம் பலம் இல்லை, அந்த ஊரில் மட்டும் தெரியும், அந்த ஊரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பார், அந்த ஊர் கடை அப்படி ஒன்று இருக்குங்களா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்பார். 10வது பாவகம் பெரிய அளவில் பலம் இல்லைனா. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு உதாரண ஜாதகம் தான். என்ன பிஸ்னஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஜாதகம் 13/5/86 9:35 PM, சரிங்களா? ஜாதகத்தில் தனுசு லக்னம், மிதுன ராசி, நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 1ஆம் பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிற தசை புதன் தசை போயிட்டுருக்கு 2037 வரைக்கும். அடுத்ததாக கேது தசை. இந்த புதன் தசை யார்? தனுசு லக்னத்துக்கு 10வது பாவகாதிபதி. எங்கே அமர்ந்து நிற்கிறாரு? 5ஆம் இடத்துல. 5ஆம் இடத்துல எங்கிட்ட அமர்ந்து நிற்கிறாரு? இந்த பக்கம் ராகு, இந்த பக்கம் சூரியன், நடுப்புற புதன். அப்போ 2 பாவகிரகங்களுக்கு நடுப்புற அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லையே, புதனும் சூரியனும் நண்பராச்சே, அப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல புதன் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இந்த இடத்துல ராகு புதனை பீடிக்குமா? பீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா புதன் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறார். 3 டிகிரி அப்படின்னா 3 டிகிரிலேருந்துக்கு அப்புறம் 5 டிகிரி அப்படின்னா 5க்கு அப்புறம் 6ன்னு போக மாட்டார், 5க்கு அப்புறம் 4 போவார், அடுத்தது 3 போவார். அப்படியே அந்த வீட்டை விட்டு விலகிடுவார், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் புதன் 5வது பாவகத்தில் அமர்ந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் வாங்கி நிற்கிது. அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் அவயோகர் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னேன்? ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும்னா 10வது பாவகம் பலமாக இருக்கணும், அல்லது நடப்பு தசாபுத்தி 2வது பாவகாதிபதி அல்லது சுக்கிரன் அல்லது குருவினுடைய தொடர்பெல்லாம் இருக்கணும். இப்படி தானே நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த புதன் செவ்வாயினுடைய வீட்டில் நிற்கிது. செவ்வாய் இந்த ஜாதகத்தில் எப்படி நிற்கிது? புதனுடைய பிஸ்னஸ் பண்ணலாமா? சரி, இந்த புதன் என்னென்னலாம் பிஸ்னஸ் பண்ண வைக்கும்? புதனுடைய காரகத்துறையில் செய்ய வைக்கும், சுக்கிரனுடைய காரகத்துறையில் செய்ய வைக்கும், செவ்வாயினுடைய காரகத்துறையில் செய்ய வைக்கும். இப்போ இந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே இவருக்கு எண்ணங்கள் போகும். அதில் எந்த கிரகம் பலமாக நிற்கிது, எந்த கிரகம் அதிர்ஷ்டத்தை அதிகமாக தருது, அது சார்ந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா அதில் அழகாக சம்பாதிக்கலாம். இப்போ பாருங்கள், இவர் செவ்வாயினுடைய காரக அமைப்பில் சூப்பர் மார்க்கெட், மளிகை ஜாமான்கள். அப்போ இது எல்லாமே எந்த காரகத்துவத்தில் வரும் அப்படின்னா செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் வரும். அப்போ புதன் செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்து, செவ்வாய் இங்கே லக்னத்தில் அமர்ந்து நிற்கிறார். இங்கே லக்னாதிபதி 3ஆம் இடத்துல பகை வீடு எடுத்துக்கலாமா? பாருங்கள், லக்னாதிபதி வீக் அப்படின்னு எடுத்துக்கணும், சரியா? அடுத்த பாயிண்ட்டு, 2வது பாவகாதிபதி 12ஆம் இடத்துல வக்ரமாக நிற்கிது, 2வது பாவகாதிபதி வீக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அடுத்தது சுக்கிரன் மட்டும் பலம். ஆனால் இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் யார்? அவயோகராக நிற்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி பார்த்தா இந்த ஜாதகத்துக்கு பிஸ்னஸ் செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிற குழப்பம் வரும். ஸோ இந்த ஜாதகத்துக்கு பிஸ்னஸ் வருமா? வரும்.
கண்டிப்பாக வரும். எப்படி வரும் அப்படிங்கிற அடுத்த பாயிண்ட்டு. இவர் சூப்பர் மார்க்கெட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் துல்லியமாக வரும். இங்கே பாருங்கள், ஜாதகத்தில் புதன் திசை போது, புதன் செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கார். செவ்வாய் பலசரக்கு கடை, அப்போ மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட் எல்லாம் செவ்வாயினுடைய காரகம். செவ்வாய் இந்த பணத்தை கொடுக்குதா? குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால செவ்வாய் மூலமாக புதன் தசையில் மளிகை கடை வச்சிங்கன்னா காசு வரப்போகுது. இதுதானே ஆன்சரு. வருமா? நல்லா வருமா? அடுத்த கேள்வி இருக்குல்ல, இதுக்கு தான் ஆன்சரு. இங்கே பாருங்கள், செவ்வாய் எத்தனை டிகிரி? 25 டிகிரி. குரு எத்தனை டிகிரி? 23. சந்திரன் எத்தனை டிகிரி? 20 டிகிரி. சந்திரன் செவ்வாயை பார்க்குது. குரு 5ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குது. அப்போ குருவினுடைய பார்வை சந்திரனின் மூலமாக செவ்வாய்க்கு வருது. பலமாயிடுதா? இப்போ செவ்வாய் குருவோட வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, குருவோட பார்வையும் சேர்த்து தருது அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கணும். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன? புதன் வாங்கின சாரம் சுக்கிரன் சாரம். சுக்கிரன் ஆட்சியாக நிற்கிறாரா? இருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? இந்த ஜாதகத்துக்கு கடனை கொடுப்பார். அதிக கடனை கொடுக்கணும். ஏன்னா சுக்கிரன் பலமாக நிற்கிது. அப்போ அதிக கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ண போகிறாரா? அதிக அளவில் கடன் வாங்க தேவையில்லை. காரணம் என்ன? சனியினுடைய பார்வை. இந்த இடத்துல சனி சுக்கிரனோட வீட்டை பாதித்து அந்த வீட்டின் வழியாக வரக்கூடிய கடனை குறைக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஓரளவுக்கு அமௌண்ட்டு உங்கள் கையில் உள்ளதை போடுவாங்க, மீதி இருக்கிறத கடன் வாங்கி, அதாவது பேங்க் மூலமாக லோன் வாங்கி, வேறு யார்கிட்டையாவது கடன் வாங்கி இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்போ கை கடிக்காத ஒரு கடனாக இந்த சுக்கிரன் வேலை செய்வார். சரியா? அப்போ இந்த இடத்துல புதன் செவ்வாயின் மூலமாக பணம் வரவு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இந்த சந்திரன் பார்த்த செவ்வாய் என்ன பண்ணும்? உங்கள் பூர்வீகத்தில் இருக்க வேணாம், வேறு இடங்களில் போய் பண்ணுங்கள். இந்த புதன் எங்கே? பூர்வீகத்தில் தான் உட்காந்து நிற்கிது, 5ஆம் பாவத்தில் தான் உட்காந்து நிற்கிது. ஆனால் அந்த இடத்துல என்ன அர்த்தம்? இந்த செவ்வாய்க்கு பணத்தை கொடுக்குறவர் யார்? சந்திரன் மூலமாக, குரு பார்த்த சந்திரன் மூலமாக. இந்த சந்திரன் அஷ்டமாதிபதி. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் ஊரில் இல்லாமல் பக்கத்து ஊரில் வேறு ஏரியாவில் அப்படிங்கிற இடத்துல கடை வச்சிங்கன்னா இந்த ஜாதகருக்கு மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது நல்ல விதமாக போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு 10வது பாவகம் பலமாக நிற்குதா? இந்த ஜாதகத்துக்கு 10ஆம் இடத்துக்கு பாவக தொடர்பு இல்லை. ஆனால் 10ஆம் பாவகாதிபதி பகை வீட்டில் உட்காந்து நிற்கிது. 2ஆம் பாவகாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சி வக்ரமாகி நிற்கிது. அப்போ 2ஆம் பாவகமும் பெருசாக பலம் இல்லை. பாவகத்துக்கு பாவகர சுபகர எந்த தொடர்பும் இல்லை. குருவும் 3ஆம் இடத்துல பகை வீட்டில் தான் நிற்கிது. இவ்வளவும் இருந்து இவருக்கு பிஸ்னஸ் வரும். அப்போ பிஸ்னஸ்க்கான ஒரு விதிகள் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த விதி மட்டும் நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே போகக்கூடாது. ஜோதிடத்தில் பல ஆங்கிளில் பார்க்கணும். எல்லாரும் அவங்க ஜோதிடத்தில் ஜென்ரலாக சொன்ன அந்த விதி பிஸ்னஸில் பெரிய லெவலில் போகக்கூடிய ஜாதகர்கள், பெரிய லெவலில் மல்டிமில்லியனராக இருக்கக்கூடிய, பல கோடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடை, உங்கள் ஊர்லேயே ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு கரெக்டாக பொருந்தும். அப்போ அவர் ஒருத்தர் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அவங்க ஊரில்? இல்லை. ஒரு சாதாரண பொட்டி கடை வச்சுருக்கிறவரும் பிஸ்னஸ் பண்ணுறார், ஒரு சாதாரண ரெடிமேட் கடை வச்சுருக்கிறவரும் பிஸ்னஸ் பண்ணுறார், செப்பல் கடை வச்சுருக்கிறவரும் பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஜாதகத்திலலாம் எப்படி இருக்கும்? அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஜாதகத்தில் இது போன்ற அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த ஜாதகத்துக்கு மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், செவ்வாயினுடைய கார அமைப்புகள் எல்லாமே நல்லா வரும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஜாதகம் பிஸ்னஸ்க்கான எலிஜிபிளான ஜாதகம் அப்படிங்கிறத உதாரண ஜாதகத்தோடு நம்ம விளக்கம் கொடுத்தோம். நம்ம நேயர்களுக்காக கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.